தமிழக அரசின் ஆதரவுடன் டைட்டன் நிறுவனத்தின் நிதி உதவியுடன் 3700 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடையும்படி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் மச ஒரம்பு எனும் பழைய நீரோடையை புனரமைத்த சிறுதுளி அமைப்பு நீர்நிலைகளை புனரமைத்தல், மழைநீர் சேகரித்தல், மரம் நடுதல், திடம் மற்றும் திரவ கழிவு மேலாண்மை மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்று சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் பணிகளை கோவை மட்டுமின்றி அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்தி வரும் சிறுதுளி அமைப்பு கோவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் டைட்டன் கம்பெனியுடன் இணைந்து கோவை தொண்டாமுத்தூர் மத்துவராயபுரம் பஞ்சாயத்து பகுதியில் உள்ள நொய்யல் ஆற்றின் முக்கிய கிளை நீரோடையான மசவரம்பு நீரோடையை புனரமைத்துள்ளது. இதன் திறப்பு விழா நீரோடை பகுதியில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் டைட்டன் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சி.கே. வெங்கட்ராமன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்ட திட்டத்தை திறந்து வைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக தமிழக சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் மணிவாசன், நீர்வளத்துறையின் கோவை மண்டல தலைமை பொறியாளர் முருகேசன், சிறுதுளியின் தலைவர் எஸ்.வி. பாலசுப்ரமணியம், நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வனிதா மோகன் கூறியதாவது: மசவரம்பு நீரோடை நொய்யல் ஆற்றின் 34 கிளை நீரோடைகளில் ஒன்றாகும். மொத்தம் 5.7 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த நீரோடையின் வழித்தடத்தில் 7 தடுப்பணைகள் உள்ளது. நீண்ட காலமாக தூர்வாரப்படாததால் வண்டல் மண் படிந்து அவற்றின் கொள்ளளவு கணிசமாக குறைந்தது. இதனை சிறுதுளி அமைப்பு டைட்டன் கம்பெனியின் நிதியுடன் கடந்த ஜனவரி மாதத்தில் புனரமைக்கும் பணியை துவங்கியது. இந்த நீரோடையின் முழு நீளத்திலும் அடர்ந்த புதர்கள் அகற்றப்பட்டு நீரோடையை தூர்வாரி ஆழப்படுத்தப்பட்டு அகலப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் 7 தடுப்பணைகளையும் மறுசீரமைத்து வலுப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் 10 கோடி லிட்டர் நீர் சேமிப்பு திறன் உருவாக்கப்பட்டுள்ளது. வன விலங்குகளுக்கு நீர் ஆதாரம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மனித விலங்கு மோதல்கள் மற்றும் வன விலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதங்கள் கணிசமாக குறையும். 9 கிராமங்களில் உள்ள 3700 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு இத்திட்டம் பயனுள்ளதாக அமையும் என்றார். மேலும் இந்த புனரமைப்பு பணியானது நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதை உறுதி செய்யும் மற்றும் 100 விவசாயிகள் பயனடைவர். இத்திட்டத்தின் மூலம் கோவை புறநகர் பகுதியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற திட்டங்கள் சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிக்கவும் உதவி செய்கிறது. இந்நீரோடையில் கூடுதலாக 3 தடுப்பணைகள் கட்டுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன என அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு இந்த சிறுதுளியின் சார்பில் இந்த மொசரம்பு ஓடை சீரமைக்கப்பட்டு ஒரு 7 செக் டேம்ஸ் டைட்டனோட அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்டிங் மூலமாக ஒரு 2.5 crores மூலமாக இது சீரமைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இது ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் நம்ம பார்க்கும்போது நிறைய லிங்கேஜஸ் இதில் பார்க்க முடியுது. ஒரு சைடு கார்ப்பரேட்டோட சிஎஸ்ஆர் ப்ராஜெக்டு, செகண்ட் டைம் டைட்டனோட சேர்ந்து இங்கே கோயம்புத்தூர் இருக்கிற சிறுதுளி அமைப்போட பல்வேறு இயக்கங்கள் இருக்கவங்களும், கார்ப்பரேட்ஸ் மட்டும் கிடையாது. நான் இங்கே இருக்கிற விவசாயிகளை பார்க்குறேன், அரசியல் கட்சி தலைவர்களையும் பார்க்குறேன், பொதுமக்கள் விவசாயம் நிறைய நிலமெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவன் சொந்த நிலமும் கொடுத்ததுனால தான் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக திஸ் இஸ் ஹவ் எ ப்ராஜெக்ட் ஷுட் பி எக்ஸிக்யூட்டட் வித் த பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி. பேசிக்கலாக இது ஒரு கம்யூனிட்டி ஓன்டு ப்ராஜெக்ட்னு என்னால் சொல்ல முடியும். I real hats off to MD Titan who have come all the way from Bangalore or Hosur to participate in and inaugurate this one. Second எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் இருக்குன்னா I can see from them. Everybody is not a job for them. அவங்க பப்ளிக்கு பண்ணணும், அப்படின்ற மாதிரி ஒரு லாங் டேர்ம் கோலில் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு மனத்துக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு எடுத்துக்காட்டான விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த செக் டேம்ஸ் நான் பார்த்துட்டு வரும்போது அவங்க எம்டி டைட்டன் அவங்க சொன்ன மாதிரி இட் ஹாஸ் அ மல்டிபிள் பெனிஃபிட்ஸ். கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் மட்டும் கிடையாது, இங்கே சுற்றுப்புற இருக்கிற விவசாயிகளுக்கான நிலத்தடி நீர்மட்டம்னால அவங்களுக்கு விவசாயம் பெருகும். நம்ம பாதை கூட நம்ம ஆரம்பத்தில் இந்த இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாதையே சரியாக இல்லாமல் இருந்தது. ஸோ இன்றைக்கி விவசாயிகளுக்கு போகிறதுக்கு அவரோட பொருட்கள் எடுத்து போகிறதுக்கான பாதையும் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ திஸ் ப்ராஜெக்ட் ஹாஸ் அ மல்டிபிள் பெனிஃபிட்ஸ். I once again congratulate the Siruduli Association for executing such a wonderful project.